கஷ்டமான டயட்லாம் இருக்கிறீங்க. ஓகே, என் கேள்வி என்னன்னா, இது கஷ்டமான டயட் தான், ஆனாலும் நான் இருக்கேன். அது என்ன டயட்? குட் கொஸ்டின். மல்டிபிள் நட்ஸை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில அதை வந்து ஒரு ஸ்மூதி மாதிரி போட்டு குடிச்சிருவேன். அதுதான் பிரேக்ஃபாஸ்டே. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா. ஓகே ஓகே, அதுக்கப்புறமா வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்னு ஒன்று இருக்கும். ஏதாவது ஒரே ஒரு ஃப்ரூட், எனி ஃப்ரூட் ஒன்று சின்னதாக இருக்க மாதிரி ஒன்று. அதோட லஞ்சுக்கு போயிடணும். லஞ்ச் வந்து ஒரு குட்டி பவுல்ல கொஞ்சம் ரைஸ், நிறைய வெஜிடபிள்ஸ், ஒரு எக். மிட் ஆஃப்டர்நூன் வந்துட்டு லைட்டா டீ குடிப்பேன். இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சா அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்க. நைட்டுக்கு வந்து 1 or 2 தோசை. அது என்னன்னா எனக்கு ஓகே வெயிட் லாஸ் பண்ணணும், பட் எனக்கு அது பத்தல, பசிக்குது. தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை. எந்த ஒரு ஃபுட் வந்து சட்டுன்னு டைஜஸ்ட் ஆயிடுதோ கண்டிப்பா பசி எடுக்க செய்யும். இப்போ இவங்க ஜூஸா என்ன ஒரு லிக்விட் ஜூஸ் நீங்க எடுத்தாலுமே அது வந்து சீக்கிரமா சுலபமா டைஜஸ்ட் ஆயிடுது. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஓகே, இதே நீங்க வந்து ஒரு ரைஸோ ஒரு காயோ இல்ல ஒரு நான்வெஜ்ஜோ புரோட்டீனுக்கு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா என்ன ஆகும்னா ரொம்ப நேரம் வயித்துல இருக்கும். அறிவில்லாடா உனக்கு? 3 நேரம் கொட்டை இல்ல. சொல்றத கவனமா கேளுடா. மந்த்லி 2 days நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டேன்னா அடுத்த நைட்டு 7 மணிக்கு சாப்பிடுவேன் சார். நான் வாட்டர் கூட குடிக்க மாட்டேன் சார், தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இது தப்புனே தெரியாம அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. மாசத்துல 8 நாள் இது. ஒன்ஸ் இன் 15 days 24 hours தண்ணி கூட குடிக்காத ஒரு டயட். இதுக்கு ரெட் ஃபிளாக் இருக்கா? ஆமாங்க, வெறும் ரெட் ஃபிளாக் தான் இருக்கு சார். தண்ணி கூட குடிக்காத இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புங்க சார். ஓ மை காட். ஃபாஸ்டிங் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுகர் வந்து அதிகமா இருந்தா கூட காப்பாத்திடலாம். என்னப்பா ஏதோ சொல்றியப்பா? சுகர் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்ஸ் அதுல பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் a permanent brain damage. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.